ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உலகத்தில் உள்ளவர்கள் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம். ஆனால் அந்த தண்ணீர் உப்பு கடலிலே இருந்து மேகமானது நல்ல தண்ணீரை பருகி மழையாக பூமியிலே பொழிகிறது. ஆனால் அந்த நீர் அதிகமாக இருந்துவிட்டால் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். நமக்கு அந்த நீர் எப்படி உபயோகப்படும் என்றால், அந்த மேகமானது பெரிய மலையிலே மழை பொழிந்து அந்த மலையிலே அருவிகள் மூலமாக அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஒரு பெரிய காட்டாற்றின் மூலமாக ஓடி 5 கிளை நதிகளாக பிரிந்து பெரிய ஒரு ஏரியிலே தேக்கப்பட்டால் அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு வேண்டிய பொழுது சிறிது சிறிதாக கணவாய்கள் மூலமாக கால்வாய்கள் மூலமாக பயிர் விளைச்சலுக்காகவும் மனிதர்களுக்காகவும் அந்த தண்ணீர் பயன்படும். அதேபோல பகவான் லக்ஷ்மி நாதன் அவர்தான் பெரிய கடல். அவரிடத்திலே ஒரு உப்பு உள்ளது. என்ன? அவரிடத்தில் இருக்கக்கூடிய சுவாதந்திரியம் என்ற உப்பு. அதனை விட்டு கருணை என்ற நல்ல நீரை நம்மாழ்வார் என்ற காலமேகம் பருகி அதனை உயர்ந்தவரான நாதமுனிகள் என்ற ஆச்சாரியன், அவர்தான் பெரிய மலை. அந்த நாதமுனிகள் என்ற ஆச்சாரியனுக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக நம்மாழ்வார் என்ற காலமேகம் கொடுக்க, அந்த கொடுக்கப்பட்ட மழை நீரானது 2 அருவிகள், உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் என்ற 2 அருவிகள் மூலமாக பெரிய காட்டாரான ஆளவந்தார் அவராலே பெருக்கெடுத்து அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டு 5 கிளை ஆறுகள், ராமானுஷருடைய 5 குருமார்கள், பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்கப் பெருமாள், அரையர் என்ற 5 கிளை நதிகள், 5 ஆச்சாரியார்கள், அவர்கள் மூலமாக ராமானுஷன் என்ற பெரிய ஏரியிலே பகவானுடைய கருணை என்பது தேக்கப்பட்டு, அந்த ராமானுஷன் என்ற ஏரியிலே இருந்து 74 சிம்ஹாசனாதிபதிகள், அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆச்சாரியார்கள், அவர்கள்தான் கணவாய்கள், கால்வாய்கள், மதகுகள். அவர்கள் மூலமாக இன்றளவும் நமக்கு அந்த பகவானுடைய கருணை வந்து கிடைத்து நாம் அனைவரும் உயர்ந்த பேரை பெறுகிறோம். அப்ப ராமானுஷரே பகவானுடைய கருணையை தேக்கி வைத்து பிற்காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் உபயோகப்படும்படி கொடுத்திருக்கும் ஏரி என்று கொண்டாடுகிறோம். ராமானுஷன் திருவடிகள் வாழி 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 என்று கொண்டாடுவோம்.